ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியலும் உதக்கமும் பண்ண போறோம். இது சேலத்து ஸ்பெஷல். என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேங்க. சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். குக்கர் பேனில் அப்ராக்சிமேட்டாக 100 கிராம் காராமணி எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து குக்கர் பேனை மூடி 4 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். ஒரு கப்பளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இது க்ளீனாக தண்டு எடுக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் வேக வச்சு தண்ணி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். தேங்காய் அரைக்கும் போது இதிலிருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை 1/2 கிளாஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 5 சவுண்டு வந்துருச்சு. காராமணியும் நல்லா வெந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிடலாம். புளி தண்ணியும் 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, காராமணி, முருங்கைக்கீரை, புளி தண்ணி எல்லாமே 1/2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின பிறகு கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய வடகம் கொஞ்சம் சேர்த்து அதையும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. வடகம் வதங்கின பிறகு துருவின தேங்காய் 4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, வதக்கிட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை தண்ணியோ இல்லை புளி தண்ணியோ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இருக்கட்டும். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரை தண்ணி, காராமணி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது. மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரை தண்ணியை சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. ரெடி பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காய வடகம் கொஞ்சம் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வடகம் வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் தாளிச்சிட்டு உதக்கத்தில் சேர்த்தா போதும். ஆனால் வீடியோக்காக உதக்கத்தை எடுத்து தாளிப்பில் சேர்த்துட்டேன். உதக்கத்தை ஹீட் பண்ணவே கூடாதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 4 பேருக்கு வருங்க. இது ட்ரெடிஷ்னல் ஐட்டம். முருங்கைக்கீரையோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கட்டு முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். வேகட்டும். பாதி வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கீரை வெந்துருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காராமணியை தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. முருங்கைக்கீரை பொரியலும் உதக்கமும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.